எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை சைக்கிளை விடவும் இல்லை, வாடகை தரவும் இல்லை. ஓ என்ன இந்த புளிய மரத்துல இவ்வளவு புளியம்லாம் காய்ச்சி கிடக்கு? ஆத்தாடி கொத்து கொத்தல்ல கிடக்கு. ஒரு பக்கத்து கொப்பை மட்டும் உழுப்புனாலே ஒரு மூடைக்கு சேரும் போல. பழக்க தோசத்துல களவாண்டுட்டோம்னா ராணியை காட்டு நாமளே மாட்டிப்போம். மத்தவங்க மரமா இருந்தா கூட பரவாயில்ல, இது ராணியை காட்டு மரமாச்சே. பழத்தை உழுப்புனது தெரிஞ்சோ அடுத்து பக்கத்து வீட்டுல போய் ஒரு குழம்பு கூட வாங்கி சாப்பிட முடியாது. ஆனா இவ்வளவு பழத்தை பார்த்துட்டு சும்மாவும் போக மனம் இல்ல. என்ன பண்றது? ஒரு 5 நிமிஷம் யோசிப்போம். திருட்டு பண்ணலாமா வேணாமா, திருட்டு பண்ணலாமா வேணாமா. திருடுறதுல நமக்கு பிரச்சனை இல்ல, மாட்டிக்கிட்டாதானே பிரச்சனை. சோ மாட்டாத அளவுக்கு திருட்டா போச்சு. மொத்த மரத்தையும் மொட்டை அடிச்சோம், கண்டிப்பா மாட்டிப்போம். அதனால ஒரே இடத்துல பழத்தை உழுப்பாம அங்கேயும் இங்கேயுமா அத்து போட்டு ஒரு முறைக்கு பிறக்கிற வேண்டியதான். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சைக்கிள் வந்தது நல்லதா போச்சு. மூடையை தூக்கி கடைசி சைக்கிள் வச்சு தள்ளிட்டு போயிடலாம். இப்போதைக்கு இதை வச்சு பறிப்போம். ஊரூரா புளிய மரம் உலுப்பி விட்டா சலசலக்கும், நான் பிறந்த மதுரையில ஆளுக்காளு நாட்டாமையா. ஊரூரா புளிய மரம் உலுப்பி விட்டா சலசலக்கும், நான் பிறந்த மதுரையில ஆளுக்காளு நாட்டாமையா. ஆஹா, நிறைய பழம் கீழே விழுந்துருச்சு. இன்னைக்கு எல்லாத்தையும் பிறக்கிட்டு ஓடிட வேண்டியதான். ஏதோ சத்தம் கேக்குதே. ஐயோ, அவங்க மரத்துலதான் பழம் பறிச்சுக்கிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சா நம்மளை வச்சு டின்னு கட்டிடுவாங்களே. டின்னு இப்ப என்ன பண்றது? பழத்தை வேற நிறைய கீழே உதுத்து போட்டோம், பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. சைக்கிள் வேற நிக்குது, எப்படியும் மாட்டிப்போம். என்ன பண்ண போறேனா, என்ன பண்ண போறேன், எப்படி தப்பிக்க போறேனா, எப்படி தப்பிக்க போறேன். ஐடியா கிடைச்சிருச்சு. பேசாம மரத்துல ஏறி உட்காந்துக்க வேண்டியதான். சைக்கிளை தூக்கிட்டு மரத்துக்கு ஏற முடியாது. இப்ப என்ன பண்ணலாம்? எப்படியும் இது வாடகை சைக்கிள் தான். இந்த சைக்கிளை பார்த்து நாம தான் சைக்கிள் வந்தோன்னு கண்டுபிடிக்க முடியாது. வாடகை சைக்கிள் அப்படிங்கிறதுனால நான் தான் எடுத்துட்டு வந்தேன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஓடணும்னா கண்டிப்பா பாத்துருவாங்க. அதனால சைக்கிள் இங்கே நிக்கட்டும், நாம மட்டும் மரத்து மேல உச்சியில போய் இருந்துக்க வேண்டியதான். மரத்து உச்சியில போய் இருக்கிறது நமக்கு என்ன புதுசா? எத்தனை தோட்டத்துல களவாங்க போயிருக்கோம், எத்தனை தடவை மரத்து மேல ஏறி இருக்கோம். சின்ன பொண்ணு ஓட்டத்தை பிடி. ஏறு ஏறு ஏறு, புளிய மரத்துல ஏறு ஏறு ஏறு. உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும். ஒரு வழியா குரங்கு விட வேகமா ஏறி மரத்து உச்சி அடைஞ்சாச்சு. ஆகா, பக்கமா வந்துட்டாங்களே. எப்படியாவது தெரியாத அளவுக்கு மறைஞ்சுப்போம். பஞ்சுமெத்தையில படுக்கிறத விட பயந்து போய் புளிய மரத்துல படுக்கிறது கூட சுகமா தான் இருக்கு. 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா, ரத்தத்தையே பாலா தந்து என்ன வளர்த்த அம்மா. என்னக்கா அம்மா பாத்தி இப்படிலாம் நீ பாட்டு பாடுற ஆள் இல்லையே. பாசமட்டி, எல்லாம் பாசம். ஏதே வந்த பாசம் அடை எல்லாம் வெளிவேஷம், காசு பணம் வந்தா நேசம் கொஞ்ச காலம். நானே அம்மா கிட்ட வேலை செய்யாம தப்பிக்கிறதுக்காண்டி 2 பாட்டை பாடினா அதுக்கு வேற எதிர்பார்த்து பாடி ஏன்டி கடுப்பேத்துற? நீ மட்டும் அம்மா பத்தி பாடி வேலை பார்க்காம தப்பிக்க, நான் மட்டும் அவ்வளவு புளிய மரத்துல இருந்து புளிய ஒத்தையில பிறக்கவா? என்னடி ஆளுக்கு முன்னாடி ஓடி வந்தீங்க, இங்க வந்து சும்மா பேசிட்டு இருக்கீங்க? வேற ஒண்ணு இல்லம்மா, எங்களுக்குள்ள நாங்களே சும்மா பேசிக்கிட்டு. மரத்தை பாருங்கடி, பொலு 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 பண்ணி எவ்வளவு பழம் காய்ச்சி கிடக்கு. ஏன்டி இவ்வளவு பழம் மரத்துல பழுத்து கிடக்கிறத நினைச்சு அம்மா சந்தோஷப்படுறாங்க, நாம 2 பேரும் கவலைப்படுறோம். பின்ன இல்லையாக்கா? அம்மா பாட்டுல நீங்க பிறக்குங்கன்னு சொல்லிட்டு போயிருவாங்க, நாமல்ல ஒத்தையில கிடந்து பிறக்கிட்டு இருக்கணும். ஆமாட்டி, அவங்க பாட்டுல கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு பறக்கவே மாட்டாங்க, நம்மளை போட்டு உயிரை வாங்குவாங்க. ஏன்டா இந்த புளிய மரம் காய்க்குதுன்னே தெரியலட்டி. அக்கா ஒண்ணு பண்ணலாமா? அம்மா போனதுக்கு அப்புறமா இந்த மரத்து தூர்ல நாம மண்ணெண்ணெய் கொண்டாந்து ஊத்திட்டோம்னா மரம் பட்டு போகுமா? அடி பாவி, அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சதோ நம்மள விளக்கமா தலையை வெளுத்துருவாங்க டி. மரம் அது காய்க்காம இருக்கலாம்ல. இந்த வருஷம் காய்ச்சிருச்சே டி, வேற வழி இல்ல, நாம தான் பிறக்கணும். அம்மா அம்மா இங்க வந்து பாருங்கம்மா. என்னாச்சு சத்யா? இதோ பாருங்கம்மா, எவ்வளவு பழம் மரத்துல இருந்து உதிர்ந்திருக்குன்னு. ஒருவேளை நமக்கு முன்னாடி யாராவது வந்து மரத்துல இருந்து பழத்தெல்லாம் உலுப்பிருப்பாங்களாமா? ஐயோ, ராணியக்கா கண்டுபிடிக்கலனாலும் இந்த குட்டி சாத்தாங்க 2 போட்டு கொடுத்துரும் போல. மரத்துல இருந்து பழத்தை உலுப்பிருந்தாங்கன்னா மரத்துல இவ்வளவு பழம் கிடக்காது டி. இங்க பாருங்கம்மா, இவ்வளவு பழமா பழுத்து தன்னால விழுந்திருக்கும். ஐய, பழம் விழுந்தா சந்தோஷம் நினைச்சு புறக்கிட்டு போவாளுங்கன்னு பார்த்தா ஏன் விழுந்துச்சு எதுக்கு விழுந்துச்சுன்னு ஆராய்ச்சியில பண்றாளுங்க. இதுக்குதான் புள்ள குட்டிகளை படிக்க வைக்க கூடாதுங்கிறது. படிச்சுட்டா இப்படிதான் 1008 கேள்வி கேட்கும். நீ சொல்றது உண்மைதாண்டி, உண்மையிலே பழுத்து விழுந்தா கூட இவ்வளவு பழம் விழாதே. அம்மா இங்க பாருங்கம்மா, ஒரு சைக்கிள் கூட இருக்கு, அது பக்கத்துல ஒரு கம்பு கூட வச்சிருக்காங்கம்மா. ஆனா இந்த சைக்கிள் யாருதுன்னே தெரியலையேட்டி, ஏதோ வாடகை சைக்கிள் நினைக்கிறேன். ஆமா வாடகை சைக்கிள் மாதிரி தான் இருக்கு. வடிவேல நினைச்ச கடையில நான் இந்த சைக்கிளை பாத்திருக்கேன். ஏம்மா, நம்ம புளியம்பழத்தெல்லாம் களவாங்கிறதுக்கு ஏதோ ஒரு திருட வந்திருக்காமா. அவன் தான் இந்த சைக்கிள் கம்பு எல்லாம் கொண்டு வந்திருக்கான். நம்மளை பார்த்தோன்னே சைக்கிளை தூக்கிட்டு ஓட முடியாம விட்டுட்டு ஓடிட்டான்னு நினைக்கிறேம்மா. அட பாவிங்களா, படம் பார்த்த மாதிரி அப்படியே உண்மையை சொல்றாளுங்களே. ஐயா, அப்படிலாம் திருடங்க யாரும் வரமாட்டாங்க டி. அது இந்த பட்ட பகல்ல பக்கத்துல குளம் இருக்குல்ல டி, யாராவது மீன் பிடிக்க வந்திருப்பாங்க. வந்தவங்க மரத்தடியில நிழலுக்காக சைக்கிள் நிக்கட்டுமேனு விட்டுட்டு போயிருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு இருக்க மூளை கூட இந்த ராணி அக்காவுக்கு இல்ல. பரவாயில்ல, இவங்க முட்டாளா இருக்கிறதா நமக்கு இப்ப நல்லது. ஆனா
இந்த புளியம்பழம் இவ்வளவு கீழே விழுந்து கிடக்குவே அது எப்படிமா? என்னடி இது கேள்வி? காத்த பாத்தீங்களா எப்படி அடிக்குதுன்னு? விட்டா மரமே விழுந்துரும் போல. பழம் விழாதா கீழே? எப்பாட நாமளே திருடிட்டு போய் நாம தான் திருடுன்னு சொன்னா கூட இந்த ராணியக்கா சத்தியமா கண்டுபிடிச்சுக்கிடவே மாட்டாங்க. சரிடி, நான் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமா உதுத்தி விடுறேன். நீங்க பழத்தை பறிக்கிறீங்களா? என்னடி இது? அம்மா எப்படினாலும் நம்மள இன்னைக்கு வேலை வாங்காம விட மாட்டாங்க போல. எப்படியாவது அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கணும். ஏதாவது ஐடியா இருக்கான்னு யோசிக்கலாம்க்கா. ஏய், எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குடி, அதையே ஃபாலோ பண்ணலாம். ஐயோ இப்போ பழம் பறிக்க போறாங்களா? போச்சு போச்சு, அப்ப நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம். ஆனா இந்த குட்டி சாத்தங்க ஏதோ குசு குசுன்னு பிளான் போட்டுட்டு இருக்கே, என்னவா இருக்கும்? இவங்க ஏதாவது பிளான் போட்டு பழத்தை பறிக்கிறதுக்கு முன்னாடி நாம ஏதாவது பிளான் போட்டு இவங்களை இங்க இருந்து துரத்தணும். அம்மா அம்மா, நான் ஒண்ணு சொல்லவா? என்னடி சொல்ல போற? சொல்லு. எம்மா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இப்பெல்லாம் திருட்டு பயம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. திருடங்கள்லாம் நைட்டு தாண்டி வருவாங்க. இப்படி பட்ட பகல்ல யார் வரப்போறா? அம்மா, அப்படிலாம் சாதாரணமா நினைக்காதீங்க. இப்பெல்லாம் வயல்வெளியில வேலை செய்யற பொம்பளைங்களை பார்த்து பட்ட பகல்லையே முகமுடி கொள்ளக்காரங்க வந்து செயின் அத்துட்டு போயிடுறாங்களாமா. என்னது இது, இவளுக்கு இப்படி சொல்றாளுங்க? நான் வேற தாலி செயின் தங்கத்துல எல்லாம் போட்டிருக்கேன். ஒருவேளை இங்க திருட வந்து நாம பழம் பறிச்சிட்டு இருக்கும்போது முகமுடி போட்டு வந்து என் செயின் அத்துட்டு போயிட்டா என்ன பண்றது? நாம வேற 3 பேரும் பொம்பளை பிள்ளைங்களா வந்திருக்கோம். ஏன்டி, நான் உனக்கு அம்மாட்டி, என்னையும் பொம்பளை பிள்ளைன்னு உங்களோட சேர்த்துக்கிற? இல்லம்மா, திருடன் வர்றவன் ரொம்ப பலசாலியா இருப்பான். அதுவும் இல்லாம கையில கத்தி கம்பிலாம் வேற வச்சிருப்பாமா. என்னடி சொல்ற? கத்தி இல்லாம வச்சிருப்பான்? திருட வரவன் கத்தி இல்லாம மயில் ரகையா வச்சிருப்பான். அதுவும் சரிதான் டி, கண்டிப்பா கத்தி வச்சிருக்க தான் செய்வான். நாங்க 2 பேரும் துளி தங்கம் கூட போடல. ஸ்கூல்ல தங்கம் நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா உங்க கழுத்துல தங்க செயின் இருக்குமா? ஒருவேளை திருடன் உங்களை தான் டார்கெட் அடிச்சு வருவான். அப்படி வந்து உங்ககிட்ட தங்க செயினை தானு கேட்டா உடனே கொடுத்துருங்க. என்னம்மா என்னடி சொல்ற? திருடன் வந்து கேட்டா உடனே செயினை கொடுக்கணுமா? மாட்டேன் மாட்டேன், நான் கொடுக்கவே மாட்டேன். ஐயோ அம்மா, அப்படி இல்லனா உங்களுக்கு தான் ஆபத்து. ஏன்டி இப்படிலாம் சொல்றீங்க? ஒருவேளை அவனுக்கு தேவையான செயின் கிடைச்சிருச்சுன்னா அவன் தங்க செயினை கொண்டு ஓடிடுவான். ஒருவேளை நீங்க கொடுக்காத பட்சத்துல அவன் எப்படியாவது உங்க செயினை எடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக உங்களை கத்திய வச்சு சதக்கு சதக்கு சதக்குன்னு குத்திடுவாமா. என்னடி சொல்ற? என்ன திருடன் குத்திடுவானா? ஆமாம்மா, அதான் நடக்க போகுது இன்னைக்கு. ஐயோ, புளியம்பழம் பறிக்க வந்ததுக்காக செயினையும் கொடுத்து என் உயிரையும் கொடுக்க என்னால முடியாதுப்பா. என்ன இவங்க போகவே மாட்டாங்க போல. டைம் வேற மத்தியாலம் 12 மணி ஆச்சு. இந்த உச்சி வெயில்ல புளிய மரத்தடியிலையா வந்து நிக்கிறீங்க? ஏதாவது பேய் மாதிரி பயமுறுத்தி இவங்கள விரட்டிட வேண்டியதான். ஏய், நம்ம சொல்றது கேட்டு அம்மா பயந்துட்டாங்க டி. ஏன்டி, உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேக்குதா? எனக்கு ஒரு சத்தம் கேக்குதுடி. ஆமாமா, ஏதோ அலற சத்தம் மாதிரி கேக்குது. டைம் வேற மத்தியாலம் 12 மணி. நாம நிக்கிறதோ புளிய மரத்தடியில. அம்மா அம்மா, பேய்களுக்கு நான் புளிய மரம் ரொம்ப பிடிக்கும்ல. ஆமாண்டி, புளிய மரத்துல பேய் இருக்குன்னு வேற சொல்லுவாங்க. அம்மா அம்மா, நைட்டு 12 மணிக்கு எப்படி பேய் வருமோ அதே மாதிரி பகல் 12 மணிக்கும் பேய் வெளியில லாந்துமாமா. ஐயய்ய, திருடனுக்கு பயப்படவா இல்ல பேய்க்கு பயப்படவான்னு தெரியல. பேசாம வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஆள் விட்டே பறிச்சுக்கலாம் புளியம்பழத்தை. சரி வாடி தங்கச்சி, நம்ம புளியம்பழம் பறிக்கலாம். சரிக்கா. ஏய் சத்யா, நீ வேற வயசுக்கு வந்த பொண்ணா இருக்க. மத்தியானம் 12 மணிக்குனா புளியம்பழம் பறக்க வேண்டாண்டி, வா வீட்டுக்கு போயிடலாம். நான் சின்ன பொண்ணு தானம்மா, நான் பறக்கிற. அக்கா வேணா வீட்டுக்கு அனுப்புங்க. உனக்கு நீங்க மட்டும் நின்னா போதும். அடியே, உனக்கு வேற தனியா சொல்லணும் மாட்டி. நீ பிறக்கினதும் போதும் கிழிச்சதும் போதும். வாங்கட்டி, பேசாம ஏதாவது ஆளை விட்டு பறக்கிக்கலாம். பேய்க்கு பயப்படவா திருடனுக்கு பயப்படவானே தெரியல. வாங்க வீட்டுக்கு போலாம். எப்பப்பா என்ன பயமா இருக்கு. ஐ சூப்பர் சூப்பர், நாம போட்டு பிளான் சக்சஸ் ஆயிருச்சுடி. என்ன ராணியக்கா போன விட்டு இந்த குட்டி பிசாசுங்க இன்னும் போகாம இருக்கு. இவங்களுக்கு ஒரு சவுண்ட கொடுத்துட வேண்டியதான். அக்கா அக்கா, திருட வர்றானோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா பேய் வந்தாலும் வந்துரும் நினைக்கிறேன். வாக்கா ஓடிடுவோம். ஆமாட்டி, எனக்கு ஏதோ சத்தம் கேக்குது. வா வீட்டுக்கு ஓடிடலாம். எப்பாட ஒரு வழியா எல்லாரும் போயிட்டாங்க. இனிமேல் நாம நிம்மதியா புளியம்பழம் பறிக்கலாம். அப்பப்பா, அவன் ஈஸியா வீட்டை உடைச்சி பணம் நகன்னு அள்ளிட்டு போயிடுறான். நாம இந்த மத்தியால வேலையில ஒரு பழத்தை பறிக்க முடியலையே. மரத்துக்கு சொந்தக்காரங்கன்னா மரத்தை பார்த்தமா போனமான்னு இருக்கிறத விட்டுட்டு பழம் பறிக்கலான்னு வராங்க. பழம் பறிக்க இப்படி அவன் ஏன் மரம் ஓ மரம்னு வந்து மரத்துக்கடியில் நின்றுட்டா களை வாங்குறவங்க எப்படி கஞ்சி குடிக்கிறதா? வர வர இந்த மக்களுக்கு அறிவே இல்லாம போச்சு. களை வாங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தெரியவே மாட்டேங்குது. வந்த நேரத்துக்கு இவ்வளவு நேரம் ஆள் இல்லைன்னா புளிய உடைச்சி வீட்டுக்கு கொண்டு போய் குத்தி கொட்டை எடுத்து வித்திருக்கவே செய்யலாம். இடையில வந்து என் நேரத்தை வேஸ்ட் ஆக்கிட்டாங்க. சரி, சட்டு புட்டுன்னு பழத்தெல்லாம் அள்ளிக்கிட்டு மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு சைக்கிளை தூக்கிட்டு ஓடிடுவோம். காக்கி சட்டை போட்ட மச்சான், களவு தீர கள்ள மச்சான். ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்டுல இந்த மாதிரி புளிய மரம் காய்ச்சிருந்துச்சுன்னா உடனே போய் உலுப்பி மூடையாக்கி வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. இப்பெல்லாம் காலம் ரொம்ப கெட்டு போச்சு. திருடங்க நிறையவே இருக்காங்க. எல்லாரும் என்ன மாதிரியே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க பாத்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க பேரெல்லாம் இப்ப நாம பார்க்கலாம். மோகனா, சிவரஞ்சனி, நீத்து, ஷிகா, சனா, அருணா, மினிஸ்,
ஆனந்தகுமார், ஷாலினி, சஜித்குமார், அரவிந்த்ராஜ், காஞ்சனா, சத்யா, சர்மா, சேர்மன் ராஜா, செந்தில்குமார், பாக்யலட்சுமி, ஓவிய பிரசாத், சோபியா, கனி, தமிழ்ச்செல்வம், ஓவிய பிரசாத், லாவண்யா, இளந்தமிழ், நிதன்யா ஸ்ரீ. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.